வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்விட்சர்லாந்துல நம்மளோட ஓய்வு காலத்தை பத்தி எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது ஏஹெச்வி ஓய்வூதிய திட்டம் தான். இத பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை ரொம்பவே பாதுகாப்பா அமைச்சுக்க முடியும். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்ல. நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம கனவுகள், நம்மளோட எதிர்கால திட்டங்கள்னு எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டது. வாங்க உங்க ஓய்வு கால பயணத்தை எப்படி நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் விதிகள் சட்டங்கள்னு பேசினா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால அண்ணா, ஜூலியா, கைடோ மாதிரி சில கற்பனை கதாபாத்திரங்களோட கதைகள் மூலியமா இந்த ஏஎஃப்ஐவி விதிகள் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப எளிமையாவும் சுவாரஸ்யமாவும் புரிஞ்சுக்க போறோம். சரி, நாம பணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கான அடித்தளத்தை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் தனிநபர் கணக்கு, அதாவது இண்டிவிஜுவல் கோண்டோ, சுருக்கமா ஐகே. இதுதான் உங்க ஓய்வூதிய கணக்கீடோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஐகேங்கிறது உங்க ஏஹெச்வியோட ஒரு டைரி மாதிரி. நீங்க எப்போதெல்லாம் வேலை செஞ்சீங்க, எவ்வளோ சம்பாதிச்சீங்க, எவ்வளோ பங்களிப்பு செஞ்சீங்கன்னு எல்லா விவரங்களும் இதுல ரொம்ப துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கும். கடைசியா இந்த கணக்கை பார்த்து தான் உங்க பென்ஷன் எவ்வளோன்னு முடிவு பண்ணுவாங்க. உங்க ஐக்கிய அறிக்கையை அப்பப்போ செக் பண்றது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இது உங்க வருமானம், நீங்க வேலை செஞ்ச வருஷம் எல்லாத்தையும் காட்டுது. ஏதாவது வருஷம் விடுபட்டு போயிருந்தா, அதாவது பங்களிப்பு இடைவெளி இருந்தா அதை நீங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 1-2 வருஷம் மிஸ் ஆனா கூட அது உங்க ஓய்வூதியத்துல லைஃப் லாங் ஒரு நிரந்தர குறைப்பை ஏற்படுத்திடும். இதை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டிப், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப். உங்க பங்களிப்பு வரலாறெல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க 4 இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ஐக்கிய அறிக்கையை இலவசமா ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இது உங்க ஓய்வூதிய திட்டமிடலுக்கு நீங்க செய்யற ஒரு அருமையான முதலீடு. இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். எனக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்? இந்த தொகை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மாறுபடுதுன்னு புரிஞ்சுக்க வாங்க நாம இப்போ ஒரு இரட்டை சகோதரிகளோட கதையை பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜூலியா, மோனிகா 2 பேரும் இரட்டையர்கள். இடது பக்கம் ஜூலியா இருக்காங்க. அவங்க எப்பவுமே வேலை பார்த்ததால அவங்களுக்கு பங்களிப்புல எந்த இடைவெளியும் இல்ல. 2 குழந்தைங்க இருக்கிறதால வளர்ப்பு வரவுகளும் கிடைக்குது. ஆனா அவங்க திருமணமானவங்கிறதால அவங்களோட ஓய்வூதியத்துக்கு ஒரு உச்ச வரம்பு, அதாவது ஒரு லிமிட் இருக்கு. இப்போ வலது பக்கம் மோனிகாவை பாருங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்ததால 3 வருஷம் பங்களிப்பு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இது அவங்க பென்ஷனை குறைக்கும். ஆனா அவங்க சிங்கிள்ங்கிறதால அந்த உச்சவரம்பு விதி அவங்களுக்கு பொருந்தாது. பாத்தீங்களா, ஒரே மாதிரி ஆரம்பிச்சாலும் வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள் ஓய்வூதியத்தை எப்படி எல்லாம் மாத்துதுன்னு. நீங்க எப்போ ரிட்டையர் ஆகணுங்கிறது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. ஏஹெச்வி சிஸ்டம் இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. முன்னாடியே ரிட்டையர் ஆகுறதா இல்ல இன்னும் கொஞ்ச காலம் வேலை செய்யறதான்னு எடுக்கிற முடிவுகளால என்ன விளைவுகள் வரும்னு கைடோ, மத்தியாஸ் சகோதரர்களோட கதை மூலமா இப்ப தெரிஞ்சுக்கலாம். கைடோ அவரோட பொழுதுபோக்குக்கெல்லாம் அதிக நேரம் செலவிடணும்னு ஆசைப்பட்டு 63 வயசுலயே ரிட்டையர் ஆக பிளான் பண்றார். இதனால அவரோட பென்ஷன்ல வாழ்நாள் முழுக்க ஒரு குறைப்பு வரும்னு தெரிஞ்சே அதை ஏத்துக்கிறார். ஆனா அவரோட சகோதரர் மத்தியாஸ்க்கு அவரோட வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 70 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடிவு பண்றார். இதுக்கு கைமாறா அவரோட பென்ஷன்ல வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய போனஸ் தொகை கிடைக்கும். 2 வழியுமே சாத்தியம்தான், ஆனா அதோட பணரீதியான விளைவுகள் ரொம்பவே வேற. இந்த சார்ட்ல பாருங்க, அந்த பண ரீதியான தாக்கம் எண்களா இருக்கு. கைடோ 2 வருஷம் முன்னாடியே ரிட்டையர் ஆகிறதால அவரோட பென்ஷன்ல பெர்மனண்டா 13.6% குறைக்கப்படுது. இன்னொரு பக்கம் மத்தியாஸ் 5 வருஷம் லேட்டா ரிட்டையர் ஆகிறதால அவருக்கு லைஃப் லாங் 31.5% அதிகமா பணம் கிடைக்குது. இந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசும் பாத்தீங்களா? இது ரொம்ப முக்கியமான முடிவு. அதனால உங்க சூழ்நிலைக்கு எது பெஸ்ட்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓகே, உங்க ஓய்வூதியத்தை நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ அதை எப்படி வாங்குறது? இந்த விண்ணப்ப ப்ராசஸ் பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா கவலையப்படாதீங்க, அதை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸா பிரிச்சு உங்களுக்கு தெளிவா வழிகாட்ட போறோம். விண்ணப்ப ப்ராசஸ இந்த 4 எளிய படிகளா பார்க்கலாம். முதல்ல aveeiv.ch வெப்சைட்டுக்கு போய் சரியான ஃபார்மை கண்டுபிடிங்க. 2வதா அந்த ஃபார்மை ரொம்ப கவனமா முழுமையா நிரப்புங்க. 3வதா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. கடைசியா உங்க ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த விண்ணப்பத்தை உங்க ஜூஸ்டெண்டிகே அவுஸ்கிளைஸ் காசேக்கு, அதாவது பொறுப்பான இழப்பீட்டு அலுவலகத்துக்கு அனுப்பிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கணவன் மனைவி 2 பேரும் தனித்தனியா விண்ணப்பிக்கணும். இதுதான் ஏஹெச்வி சிஸ்டத்தோட கோல்டன் ரூல். உங்க ஓய்வூதியம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வராது. நீங்க கரெக்டான நேரத்துல விண்ணப்பிச்சா மட்டும்தான் அது பெற முடியும். அதனால இந்த கடைசி ஸ்டெப்பை ஒருபோதும் மறந்துடாதீங்க, தள்ளி போடாதீங்க. நிறைவா, இப்போ சமீபத்துல நடைமுறைக்கு வந்த ஏஹெச்வி 21 சீர்திருத்தம் பத்தி சில முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம். இந்த மாற்றங்கள் இப்போ தன்னோட ஓய்வு காலத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும்.
இந்த சீர்திருத்தத்துல ஒரு முக்கியமான அம்சம் பெண்களோட ஓய்வு வயசை படிப்படியா உயர்த்துறது தான். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்களா உங்களுக்கே புரியும். 2025 இருந்து இந்த மாற்றம் ஆரம்பிச்சு 2028ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி ஓய்வுக்கான குறிப்பு வயது 65ஆ மாறிடும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த AHV21 4 முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஓய்வு வயசை எல்லாருக்கும் ஒண்ணாக்குறது, இந்த மாற்றத்தால பாதிக்கப்படுற இடைநிலை பெண்களுக்கு இழப்பீடு தர்றது, ஓய்வூதியத்தை வாங்குறதுல இன்னும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டு வர்றது, அப்புறம் ஓய்வு வயசுக்கு பிறகும் பங்களிப்பு செஞ்சு நம்ம பென்ஷனை அதிகப்படுத்திக்கிற வாய்ப்பு கொடுக்கறது. இந்த மாற்றங்கள் உங்க பிளானிங்ல நிறைய புதிய வாய்ப்புகளை உருவாக்குது. இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி மறுபடியும் உங்ககிட்டே வருது. உங்க வாழ்க்கை, உங்க இலக்குகள், உங்க விருப்பங்கள் என்ன? இந்த தகவல்களை வச்சு உங்க எதிர்காலத்துக்கான சிறந்த பாதையை நீங்க தான் திட்டமிடணும். முதல் படியா இன்னிக்கே போய் உங்க ஐக்கிய அறிக்கையை ஆர்டர் பண்ணி உங்க பங்களிப்பு வரலாறு சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க.